சாஷா சாஷா சொல்லு மினி, என்ன நீ கூப்பிட்டியா? நான் உன்னை கூப்பிடலையே சாஷா. அப்ப வேற யார் என்ன கூப்பிட்டது? எனக்கு எந்த குரலும் கேட்கல. அப்போது நம்ம நண்பனா தான் இருக்கும். சரி சரி, நான் தான் ஏதோ ஞாபகத்துல உன்னை கேட்டுட்டேன் போல. சாரி. பரவாயில்ல. சரி, உனக்கு என்ன செடி வேணும்னு சீக்கிரமா செலக்ட் பண்ண, வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. நானும் பாக்குறேன், நீயும் பார்த்துட்டே இரு. ஓகே நண்பா, நீ தான் கூப்பிட்டியா? எங்க போன? என் பர்ஸ்ல காணுமே, நீ எங்க போன? சாஷா கொஞ்சம் கீழே பாரு. நீ யாரு? புதுசா இருக்க பாக்க. என்ன மறந்துட்டியா? நண்பா நண்பா இப்ப கூட கூப்பிட்டியே, என்னதான் தேடின நீ? என்னது, நீ தான் அந்த மேஜிக் பென்சில் நண்பனா? நீ எப்படி இப்படி ஒரு குட்டி பையனா உருவம் மாறின? அதெல்லாம் அப்படித்தான், எல்லாம் மேஜிக் தான். நான் எந்த நல்லவங்க கிட்ட இருக்கேன், அவங்க எவ்வளவு நல்லது செய்யறாங்கன்றத பொறுத்து என்னுடைய சக்தி கூடிக்கிட்டே போகும். நீ எல்லாருக்கும் உதவி தானே செஞ்ச, அதனாலதான் எனக்கும் நிறைய எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருக்கு. நான் தானே உதவி செஞ்சேன், அப்ப எனக்கு தானே எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கணும். உனக்கு ஏன் கிடைச்சது? நல்ல பேசு. இதெல்லாம் நான் தானே உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன், என் மூலமா தானே நிறைய உதவிகள் செஞ்சேன், அதனாலதான் எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா, சரி சரி, வச்சுக்கோ வச்சுக்கோ. நான் வச்சுக்கிறேன். பார்த்து மினி உன்னை பார்த்துட்டு போறா. இல்ல, இப்ப நான் என்னுடைய மாய ரூபத்துல இருக்கேன். உன்னுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன், வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். நான் பேசுறதும் கேட்காது. என்ன சாஷா, யாரோ பேசுற மாதிரி கேக்குது, நீ தான் பேசிட்டு இருக்கியா? ஆமா மினி, நான் தான் எனக்கு நானே பேசிட்டு இருக்கேன், எந்த செடி வாங்குறதுன்னு. நான் சொன்னேன்னு உன் குரல் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும். சரி சரி, அப்போ அங்க கீழே பஞ்சா இருக்கு பாரு, இந்த பூவை தான் எடுத்துட்டு போய் வளர்க்க போறேன். வேண்டாம் சாஷா, இந்த பூ எடுக்காத, வேற ஏதாவது பூ எடுத்துக்கோ. எடுக்கும் போதே சொல்லாத நண்பா, எவ்வளவு அழகா இருக்கு பாரு இந்த பூ. நான் சொல்றத கேளு சாஷா, நீ தெரியாம விளையாட்டுத்தனம் பண்ணாத இந்த பூவை பத்தி. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பூவுல என்ன இருக்கு, நான் எடுத்துட்டு போக தான் செய்வேன். மினி, நான் எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டேன், நீ வந்து எடுத்துக்கிட்டியா? உனக்கு பிடிச்சதா போலாமா? சொல்றத கேளு, அங்கேயே வெயி. முடியாது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துட்டு போய் வளர்ப்பேன். பூவுல என்ன இருக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான் பாரு. நீ என்ன தனியா பேசிட்டு இருக்க? எனக்கு அந்த பூ பிடிச்சிருக்கு, ஆனா இது இப்ப தர மாட்டாங்களாம், நான் நாளைக்கு வந்து தான் வாங்கணும். சரிவா போகலாம் வீட்டுக்கு. சொன்ன என்னாவது கேக்குறியா பாரு. அதை சொல்ற மாதிரியாவது எடுத்துட்டு வா. பூ என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியும், பத்திரமா வச்சுக்க. வா. சரி, கொண்டு வந்துட்டேன். நான் சொல்ல கேட்காம இதை நான் சொல்ற இடத்துல பத்திரமா வை. தண்ணி எல்லாம் ஊத்தாம வை. தண்ணி ஊற்றக்கூடாதா? செடிக்கு போய் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்றேன். கொஞ்சமா ஊத்து ஊத்து ஊத்து. சாஷா, நான் சொல்றத கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கியா? இப்ப என்ன ஆச்சு? கொஞ்சமா தண்ணி தானே தெளிச்சேன், அதுக்கே இவ்வளோ பண்ற? ஒன்னும் ஆகாது போ. சொல்றத கேட்கல, இப்ப என்ன ஆக போகுது நீயே பாரு. எல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ பேசாம இரு, இங்கேயே இருக்கட்டும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வேண்டாம், நீ என் கூடவே வா. உன்னை நம்ப முடியாது. உனக்கு நல்லதுதான் பண்றேன், என்ன நம்ப முடியாதுன்னு சொல்ற? ரொம்ப ஓவரா போய் சாஷா நீ. பரவாயில்ல, இருக்கட்டும், வா என் கூடவே. என்னது இது? நான் வச்சிருந்த பூச்செடியை காணோம். இங்க வேற ஒரு செடியா மரமா? இது வினோதமா என்னமோ வளர்ந்துருக்கு. சொன்னா கேட்கணும், கேட்கலன்னா இப்படித்தான் ஆகும். என்னடா சொல்ற? என்ன சொல்ல வர நீ? நான் அப்பவே சொன்னேன் அந்த செடியை எடுக்காதேன்னு, பூவை. ஆனா நீ கேட்கல. சரி, எடுத்துட்டு வந்தேன். தண்ணியாவது ஊத்தாம இருன்னு சொன்னேன், அதையாவது கேட்டியா? வேகமா தண்ணி தானே தெளிக்கிறேன் போ அப்படின்னு தெளிச்ச. இப்ப அனுபவி. ப்ளீஸ் என்னை காப்பாத்துடா. இது என்னது இது? அதுவும் ஒரு மேஜிக் மரம். என்னது மேஜிக் மரமா? ஆமா, அது நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும். ஆனா அது கோவமா இருக்கா சந்தோஷமா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கோவமா இருக்கும்போது இல்ல அதை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா அது நம்மள தண்டிச்சிடும். அதனால அதை முடிஞ்ச அளவுக்கு கோவப்படுத்தாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஓஹோ, மரம் தானே, அது என்ன பண்ண போகுது? ரொம்ப தான் பேசுற நீ. நான் அந்த பூவை எடுத்துட்டு வரத சொன்னேன், எடுத்துட்டு வந்தேன். சரி, தனியாவது ஊத்தாத சொன்னேன், அதையும் கேட்கல. இப்போ சொல்றேன், அந்த மரத்தை கோவப்படுத்தாம இரு, இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன மரமே, நீ கோவம் எல்லாம் படுவியா? நான் மரம் கோவப்பட்டு இப்பதான் பாக்குறேன், கொஞ்சம் கோவப்பட பாக்குறேன். அதுக்கிட்ட மன்னிப்பு கேளு உடனே. மன்னிப்பா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. மேஜிக் மரம், அந்த சாஷாவை மன்னிச்சிடு. தெரியாம ஏதோ உளறிட்டு இருக்கா, எனக்காக அதை மன்னிச்சிடு. நீ என்ன மன்னிக்க சொல்ற? ஆனா அந்த சாஷா மன்னிக்கிற மாதிரியா நடந்துக்கிறா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் பயம் காட்டுறீங்க. சாஷா, கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ஓவரா பயமுறுத்துற? என் ஃப்ரெண்டு தான் தெரியாம பண்ணிட்டா மேஜிக் மரமே, அவளை மன்னிச்சு விட்டுரு. நீ தான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த சாஷா பாரு, என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டா. ஆனா அதுக்கான தண்டனை அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். ப்ளீஸ் மன்னிச்சிடு. என்னப்பா, ரொம்ப நேரமா என்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? போதும் உங்க காமெடி எல்லாம் நிறுத்துங்க. இரு உன்னை சமாதானப்படுத்துறதுக்கான
சின்ன சாம்பிளுக்கு கொஞ்சமா காட்டினேன். இது கூட ஏன் இதோட விட்டேன் தெரியுமா? அவனும் அந்த மேஜிக் பென்சில் இருக்கான் பாரு, அவன் உன்னோட நண்பன் மட்டும் இல்ல, என்னுடைய நண்பனும் கூட தான். அவனுக்காக தான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், தெரியாம பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து. இந்த அழுகையெல்லாம் என்கிட்ட ஆகாது. இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பேசினேன், அதான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன்ல, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க நான் ரெடி பண்ணிட்டேன் மேஜிக் மரமே, வா அங்க போகலாம். இந்த சாஷா எங்க போனா? சாஷாலாம் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கா. என்ன காப்பாத்து. சாஷா குரல் மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஆளை காணுமே. பாரு கீழே பாரு, என்ன குனிஞ்சு பாரு. சாஷா, நான் உன்கிட்ட அத்தனை தடவை சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா? மேஜிக் மரமே, நான் உன்கிட்ட எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச? அதுக்காக தான் இதோட மன்னிச்சு விடுறேன் சாஷாவை. இதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது, ஆனா இவளை பழையபடி மாத்திடு மேஜிக் மரமே ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, ஓவரா பேசினால அப்படியே இருக்கட்டும். இல்ல இல்ல, இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டேன் நண்பா, எனக்காக சொல்லு, என்ன மாத்து சொல்லு. சாஷா சாஷா, எங்க போனா இந்த பொண்ணு? அம்மா, நான் இங்கே தாம்மா இருக்கேன். சாஷா, எவ்வளவு தடவை கூப்பிடுறேன், பதில் சொல்றாளா பாரு. அம்மா, கொஞ்சம் கீழே பாருங்கம்மா. சிருஷ்டி, சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமா சிருஷ்டி, உன் தங்கச்சி எங்க? சாஷா இங்கதாம்மா வந்தா, ரூம்குள்ள தான் வந்தா. நான்